நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 16/2/2025 மாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சதுர்த்தி திதி பின்னிரவு 2:16 வரை, பின்பு தேய்பிறை பஞ்சமி. அஸ்த நட்சத்திரம் பின்னிரவு 4:31 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் புதன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் புதன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. உங்களுக்கு பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 4இல் சந்திரன், கேது சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். குறிப்பாக உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். குறிப்பாக மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால்தான் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது, தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சந்திரன் 3இல் கேது சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்.
உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. மேலும் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், 7ல் புதன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்பதால் எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலை இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன், சனி, 8ல் ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. முடிந்தவரை முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது சற்று நிதானத்தோடு செயல்படுவது, கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. குறிப்பாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் ரீதியாக வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் முடிந்தவரை நிதானத்தை கடைபிடிப்பது, பிறருக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6ல் சூரியன், சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன், சனி, 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். குரு பகவான் 8ல் இருப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். மறைமுக எதிர்ப்புகளால் மன அமைதி குறைவு ஏற்படும். உறவினர்கள் மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் புதன், 5ல் சுக்கிரன், 11ல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. முடிந்தவரை உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. குறிப்பாக உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரன், 3ல் சூரியன், சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி வளமான பலன்கள் ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும்.
ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு, 6இல் செவ்வாய், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு லாபகரமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன், 2இல் சுக்கிரன், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு சில பண உதவிகள் கிடைத்தாலும் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மூலமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது, கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. மனைவி மற்றும் பிள்ளைகள் மூலமாக ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியானது உங்களுக்கு கிடைக்கும். பிறரால் சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.